जय राधा माधवा कुंज विहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यमुनतीरा वनचारी यमुनतीरा वनचारी जयो राधा माधवा कुंज विहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपादा जय प्रभुपादा जय प्रभुपादा श्रील प्रभुपादा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा हरि बोल नित्य गौर हरि बोल। ओम ज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजना सहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जायमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। हरे कृष्णा. நம்ம போன வாரம் திருமழிசை ஆழ்வார் பகவான் நரசிம்மரை கொடுத்து பாடிய பாசுரங்கள் அதை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் என்னென்ன பாடியிருக்காங்க பகவான் நரசிம்மர்ன்ட்டு இது பார்க்க போறோம். இன்னைக்கு பெரியாழ்வார் அமைச்சிருக்கிறேன், நம்ம பாகவதம் சிரவணம் குரூப்ல மெசேஜா போட்டிருக்கேன், நீங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த பிரபுஜிஸ் அண்ட் மாதாஜிஸ், இவரு பத்மவாணி பிரபு இப்ப டிராவல்ல இருக்காரு, அவர் நாகர்கோயில்ல ஒரு சென்டர் ஓப்பனிங்காக போறாரு, அதனால அவர் ஆன்லைன் போட்டு விட்டு போயிருக்காரு. இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஓகேவா இருக்கா? இது செயற்கையான பேக்ரவுண்ட் தான் வச்சிருக்கிறேன், ஓகேவா உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரபு, நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பாசுரம் யாராவது படிக்கலாம்? எந்தை தந்தை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரம் திருப்பல்லாண்டரோடது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ப்ளீஸ் படிங்க. எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏல் படிக்கால் தொடங்கி வந்து வழி வழியா ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழாவில்
அந்தியம் போதிலாரியுருவாகி அரியை எலித்தவனை பந்தை தீரப் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதமே. ஜெய், பியூட்டிஃபுல். ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. அப்போ ஆழ்வார் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுன்னு ஒண்ணு பாடினார். உங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன். அந்த திருப்பல்லாண்டு எப்ப பாடினார் அப்படின்னா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆழ்வார் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அங்க உள்ள பூந்தோட்டத்துல பூவெல்லாம் பறிச்சு மாலை கட்டி பெருமாளுக்கு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார் டெய்லி. அப்போ பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. மரணத்திற்கு அப்பால் ஒரு மனுஷன் என்ன நிலையை அடைய வேண்டும், அவன் என்ன செய்யணும், மரணத்தை வெல்றதுக்கு அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள பிறந்தது. ஸோ அப்ப நாட்டுல உள்ள எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு அவர் எந்த வழி சிறந்த வழி, எப்படி மரணத்தை வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரியும், வேதத்தோட பொருள் என்னங்கிற மாதிரியும் அவர் ஒரு சபை மாதிரி வச்சாரு. அதுல எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பெருமாள் ஆழ்வாருடைய கனவுல சொல்றாரு பெரியாழ்வார்ட்ட, நீங்க விஷ்ணு சித்தர்னு பேர் அவருக்கு, நீங்க போய் அங்க பேசுங்க இந்த பாண்டிய மன்னனோட சபைக்குன்னு. அப்ப ஆழ்வார் சொல்றாரு, பெரிய பெரிய வேதம் படிச்ச அறிஞர்கள்லாம் வர்றாங்க, நான் ரொம்ப எளிய பக்தன், இங்க நான் பூக்குடல் மாலையை தொடுத்து நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் போய் அங்க பெரிய பெரிய வேத அறிஞர்கள் வந்த சபையில நான் பேச முடியுமா, அவங்க எல்லாம் ரொம்ப கரைச்சு குடிச்சவங்க வேதாந்தத்தலான்னு. ஆழ்வார் பெருமாள் சொன்னார், ஆழ்வார் அவங்க வேதாந்தத்தை கரைச்சு குடிச்சிருக்கலாம், நீங்க வேதாந்தத்தினுடைய பொருளாகிய என்னையே நீங்க அறிஞ்சிட்டீங்க, என்னைய வசப்படுத்திட்டீங்க, நீங்க போய் பேசுங்க, எல்லாமே நல்லபடியா முடியணும்னு ஆழ்வார் போனாரு. அப்போ ஒரு ஒரு பெரிய தூண், குச்சி மாதிரி கட்டி அது மேல ஒரு பை, அந்த பை முழுக்க பொற்காசுகளை வச்சிருந்தார் அந்த ராஜா. யார் கரெக்டான வேதாந்த பொருளை சொல்றாங்களோ, வேதத்தினுடைய குறிக்கோள் என்னன்னு யாரு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ, அப்ப என்ன ஆகும்னா அந்த குச்சியானது தாழ்ந்து அந்த பொற்கிழியை அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணியிருந்தாரு. அப்ப எல்லாரும் பேசுறாங்க, பலவிதமான சமயங்கள், பலவிதமான சித்தாந்தங்கள் எல்லாம் பேசுறாங்க. கடைசியா ஆழ்வார் எளிய பக்தர், அவர் போய் ஆழ்வார் அருமையா பேசுறாரு, பேசி நிரூபணம் பண்றாரு, இதுதான் பகவான் விஷ்ணுவே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள முழுமுதற் கடவுள், அவருக்கு தூய பக்தி செய்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அதுதான் ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன், ஆன்மீக பக்குவமே அதுதான், பக்குவ நிலை என்பது அதுதான் என்று சொல்லி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு அந்த குச்சி வளையல அந்த பொற்கிழியே அந்த பைய கிழிஞ்சு அப்படியே பொற்காசுகள்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சுது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ராஜா பட்டத்து யானையை கூப்பிட்டு, மிகப்பெரிய மரியாதை, பட்டத்து யானையை கூப்பிட்டு பெரியாழ்வார அந்த பட்டத்து யானை மேல ஏத்தி அந்த ஊரை சுத்தி வலம் வர சொன்னார். பெரிய மரியாதை அது, அதை கொடுத்தாங்க. அப்படி வரும்போது பகவான் மேலேருந்து காட்சி கொடுக்குறாரு, கருடன் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருக்கிறாங்க பக்கத்துல. அப்போ எல்லாரும் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள்ல சில முக்கியமானவர்கள்லாம் பகவான் பின்னாடி நின்று காட்சி கொடுக்குறாங்க. ஆழ்வார் இங்கேருந்து பாக்குறாரு அந்த காட்சியை. ஆழ்வார் சொல்றாரு, எனக்கு மட்டும் இந்த காட்சியை கொடுக்கல, இந்த மதுரை மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்களே, கண்ணு பற்ற போதுங்க உங்களோட அழகை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது குறை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்னு அந்த பாட்டை அவர் பாடினாரு. அப்போ அவர் ஆழ்வார் எப்படி பாடுறாருன்னா, பகவானை விட நான் பெரியவன். ஏன்னா யூஸ்வலா திருஷ்டி யாரை சுத்தி போடுவாங்கன்னா, பெரியவங்க குழந்தைகளுக்கு சுத்தி போடுவாங்க, குழந்தைக்கு திருஷ்டி. இவர் பெருமாளுக்கு திருஷ்டி பற்ற போதே, பெருமாளுக்கு திருஷ்டி எல்லாம் படாது, பற்ற போதேன்னு சொல்லி அவர் பெரியவர் ஸ்தானத்துல இருந்து பாடினதுனால அன்னிலேருந்து அவருக்கு பெரியாழ்வார். அதுக்கு முன்னாடி விஷ்ணு சித்தர் தான் அவர், அந்த பெரியாழ்வார். அவருடைய விசேஷமான பாட்டு திருப்பல்லாண்டு, இன்னொன்னு பெரியாழ்வார் திருமொழி, இந்த 2 பிரபந்தங்கள் பாடியிருக்காரு. அதுல நரசிம்மரோட பெருமை என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். திருப்பல்லாண்டுல இந்த ஒரு பாட்டு நரசிம்மரை பத்தி, எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி 7 படி 7 தலைமுறை அதுக்கு முன்னாடியும்
பரம்பரையா நாங்க வந்து ஏழ்படிக்கால் தொடங்கி வந்து வழி வழி செய்கின்றோம். நாங்க எல்லாருமே உங்களுக்கு தொண்டர்கள்ங்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் பகவானை பார்த்து சொல்றாரு, எங்களுடைய பல பரம்பரையா உங்களுக்கு நாங்கள் அடிமை செய்து உங்களுடைய தொண்டனாகவே நாங்கள் இருக்கின்றோம். திருவோண திருவிழாவில் ஒரு முக்கியமான திருவிழால வந்து உங்களை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நரசிம்மரை சொல்றாரு. அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை. அந்தியம் போதில் சாயங்கால வேளையில அந்த அந்தியம் போதில், ஏன்னா அந்த அந்தியம் பொழுதுன்னு ஏன் சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் காலங்கள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த காலையில 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம் வந்து தேவர்களுடைய காலம். அதுக்கப்புறம் வந்து மனுஷர்களுடைய காலம் 6லேருந்து 10:30 11 வரைக்கும். அப்புறம் 10:30 11லேருந்து பித்திருக்களுடைய காலம். அதனாலதான் இந்த தேவசம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு 11 மணிக்கு தான் ஜென்ரலா பண்ணணும். 11லேருந்து ஆரம்பிச்சு 2-3 மணி வரைக்கும் போகும். அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து ஆரம்பிச்சு நேரம் குறைய தேவர்களுடைய பலம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் ஈவினிங் வந்து அசுரர்களோட பலம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டயத்துலதான் அவர் பகவான் வந்து வதம் பண்றாரு இரண்யகசிபுக்கு. அந்தியம் போதில் அரி உருவாகி, அதாவது தேவர்களுடைய பலம் குறைந்து அசுர பலம் எப்ப கூடுவதோ அப்பதான் வந்து அவர் நரசிம்மர் தோன்றி இரண்யகசிபுவை வதம் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அரி உருவாகி, அரினா சிங்கம். போன வாரம் பார்த்தோம், தமிழ்லையும் சிங்கம், சான்ஸ்கிரிட்லயும் ஹரினா சிங்கம்னு தான் பேரு. அதனாலதான் சாஸ்திரங்கள்ல எல்லா இடத்துலயும் பகவான் காப்பாத்துகிறாருன்னு சொல்லும் பொழுதே ஹரின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹரினா நரசிம்மர் தான் அர்த்தம். ஸோ காப்பாத்துறவர்னா இவர் ஒருத்தர் தான். ஸோ அரி உருவாகி அரியை அழித்தவனை. அரினா எதிரி, அது ஒரு அர்த்தம். அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை, அதாவது சிங்க உருவாக வந்து நரசிம்மமாக வந்து எதிரியை அழித்தவனை. பந்தனை தீர பல்லாண்டு பாடுது. பந்தனைன்னா நம்மளுடைய வாட்டம் தீரும் அளவுக்கு, நம்மளோட மனசுல உள்ள வாட்டெல்லாம் போற அளவுக்கு பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்த ஆண்டு என்று பாடுதுமே. நம்ம அந்த நரசிம்மரை பாடிக்கொண்டே இருப்போம்ங்கிறார். அதனால இந்த ஜென்மம் இல்ல, எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் பாடுற அளவுக்கு நரசிம்மருக்கு பெருமை இருக்கு. நமக்கு அந்த கெப்பாசிட்டி வேணும்னு நம்ம அவரை வேண்டிக்கணும். அதாவது நம்ம பக்தியில பக்குவம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட போயிடலாம். போகலனாலும் பரவாயில்ல, திரும்பி பிறந்தாலும் நரசிம்மரை நம்ம பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் நமக்காக பாடிக்காட்டு. எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி செய்கின்றோம். உங்களுக்கு பல ஜென்மமாக பல பரம்பரைகள், அந்த ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் தலைமுறையாக நாங்கள் உங்களுக்கு தொண்டு செய்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட நரசிம்மருக்கு பல்லாண்டு பாடுகிறேன். அதாவது சாயங்கால வேளையில அரி உருவாகி அரிய அழித்தவனை. சிங்கமாக வந்து எதிரி, அரினா இது எதிரின்னு ஒரு அர்த்தம் வரும். ஸோ அப்படிப்பட்ட அரிய அழித்த நரசிம்மரை நான் பாடுகிறேன் அப்படின்னு ஆழ்வார் வந்து இங்க சொல்றாரு. சரி, ஸோ அடுத்த பாட்டு வந்து பாசனா யாராவது படிக்கலாம். பெரியாழ்வார் திருமொழியில நீங்க படிக்கலாம். கிருஷ்ண பிரபு, நான் படிக்கிறேன். ப்ளீஸ். வளர்ந்திட்ட தூணை அங்கே வளர்ந்திட்டு வாளுக்கீர் சிங்க உருவாய் உளந்தொட்டி இரணியன் உன் மார்க்கவ களம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி. பியூட்டிஃபுல். ரொம்ப விசேஷமான பாசுரம். பெரியாழ்வார் வந்து நரசிம்மரை பத்தி பாடினதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசுரம். ஆச்சாரியர்கள் நிறைய உரை எழுதி இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அளந்திட்ட தூணை அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஓன் மார்பு அகலம். மார்பு இருக்கு இல்லையா, அதுதான் மார்பு அகலம்ங்கிறாரு. மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி. சப்பானின்னா என்ன அர்த்தம்னா சக பாணின்னு அர்த்தம். பாணினா கை. இந்த பத்திரிகை அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இந்த பிராமணர்கள் வீட்டு பத்திரிகையில வந்து பாணி கிரகணம் செய்து கொள்வதா அப்படின்னு அடிப்பாங்க. பாணின்னா கை பிடிக்கிறது. அது தாலி கட்டுறதுங்கிறது வந்து பின்னாடி வந்த ரிச்சுவல் தான். தாலியோட இம்பார்ட்டன்ட். தாலி கட்டி முடிச்சோடனே 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு அக்னிய சுத்தி வலம் வரணும். அந்த ரிச்சுவல் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால
அந்த பாணினா கை, சக பாணினா 2 கையும் சேர்த்து தட்டுறது. குழந்தைங்க வந்து கை தட்டும் வளர வளர. ஸோ பெரியாழ்வார் வந்து கிருஷ்ணருக்காக பாடுறாரு. கிருஷ்ணர் வளர வளர அந்த ஒரு குழந்தை பருவத்துல கிருஷ்ணர் கை தட்டி விளையாட ஆரம்பிப்பாரு. குழந்தைங்க வந்து நம்ம பாட்டு சொல்லலாம் எல்லாம் சொல்றது கை தட்ட ஆரம்பிக்கும். அந்த சக பாணி தான் சப்பானின்னு ஆயிடுச்சு. சப்பானி பருவம்னு தமிழ்ல வேற மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாங்க. பழைய படம் ஒண்ணு எடுத்தாரு பாரதி ராஜா, 16 வயது நிலையிருந்து. அதுல கமலோட கேரக்டர் பேர் சப்பானி. சப்பானினா ஒண்ணும் இல்லாதவன்னு காமிச்சிருப்பாரு. அதுல ஒன்னும் விவரம் இல்லாதவன் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. சப்பானினா குழந்தையோட ஒரு பருவம். அத இந்த உப்புக்கு சப்பானிம்பாங்க தெரியுமா, விளையாட்டுக்கு சேர்த்தும் போது. குழந்தையோட ஒரு பருவம் அது சப்பானி. ஸோ அதை வந்து கிருஷ்ணருடைய சப்பானி பருவத்தை பாடும் பொழுது இந்த கிருஷ்ணர் வேற யாரும் இல்ல, நரசிம்மராக வந்தவர் தான் அப்படின்னு அந்த பாசுரத்தை பாடுறார். ரொம்ப முக்கியம் அது. அளந்திட்ட தூணை அவன் தட்ட. அளந்து இட்ட தூணை, அளந்து இட்டது. இந்த தூண் எப்படின்னா, இந்த அடிச்ச அந்த தூண் இருக்கு, அது ஹிரண்யகசிபுடைய அரமனை. அந்த அரமனை சொர்க்கத்துல இருக்கு, இங்க இல்ல. ஹெவன்லி பிளானட்ஸ்ல நடந்தது நரசிம்ம அவதாரம். அதை அப்படியே அகோபிலத்துல கருடனுக்கு அவர் லீலைய பண்ணி காமிச்சார். அதனால அங்க வந்து அந்த இந்திரனோட அந்த அமராவதி பேலஸையே அவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. இப்போ ஹிரண்யகசிபு டேக் ஓவர் பண்ணி தான் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி அளந்து இட்ட தூண், அந்த பர்டிகுலர் அவருடைய ஹால்ல இருக்கிற தூண் வந்து அவரே அளந்து வச்சது. அளந்திட்ட தூணை ஹிரண்யகசிபே அளந்து பக்கத்துல. அதனால நீங்க பார்க்கலாம், அந்த பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருக்காங்க இல்லையா, அம்பானி, அந்த மாதிரி பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கலாநிதி மாறன் பிரதர்ஸ், இந்த சன் குரூப், இவங்க எல்லாம் பெரிய பெரிய பங்களாலாம் கட்டியிருப்பாங்க. அந்த பங்களா கட்டும் பொழுது மற்றதெல்லாம் கான்ட்ராக்டர்கிட்ட விட்டுருவாங்க, வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஏகப்பட்ட ரூம் இருக்கும். ஆனா இவங்களுக்குன்னு இந்த மீட்டிங் ரூம் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ் பாக்குறதுக்கு மீட்டிங் ரூமு, இவங்களுடைய ஃபேமிலி பெட்ரூமு, இவங்கள ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ற ரூம்லாம். அந்த ரூம் கட்டும்போது அவர் நேரையே வந்து பர்சனலா பார்ப்பாரு, எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்து. ஏன்னா அவருக்கு வேணுங்கிற மாதிரி அமைச்சுக்குவார். மற்றதெல்லாம் ஓகே, அந்த மேனேஜர்கிட்ட விட்டு நீ பார்த்துக்கு பாண்டுருவாரு. அதே போல ஹிரண்யகசிபு வந்து தன்னுடைய மற்ற அரமனையெல்லாம் தேவர்கள்ட்ட விட்டு நீங்க செய்யுங்கன்ட்டாரு. இவர் உட்கார்ந்து அந்த ஆட்சி பண்ற இடத்த மட்டும் தானே பர்சனலா சூப்பர்வைஸ் பண்ணாரு. அளந்து இட்ட தூண், அந்த தூணை அவரே அளந்து வச்சிருக்காரு. ஆழ்வார் சொல்றாரு, அளந்திட்ட தூணை அவன் தட்ட. இது ஏன் அப்படின்னா, அந்த தூண்ல இருந்து நரசிம்மர் வந்துட்டாரு. ஏன் வந்தார் அப்படின்னா, ஹிரண்யகசிபுக்கு 100% தெரியும் பகவான் நரசிம்மர் இந்த தூண்ல இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் தானடா அளந்து வச்சேன் அப்படின்னு. அவரே நான் தான் அளந்து வச்சிருக்கேன். ஏன்னா வேற யாராவது கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து அளந்து வச்சிருந்தா, கான்ட்ராக்டர் டீ சாப்பிட போகும்போது நரசிம்மம் உள்ள புகுந்துருக்கும். அந்த கேப்ல, அந்த லஞ்ச் சாப்பிட்ற கேப்லயோ டீ சாப்பிட்ற கேப்லயோ தூணுக்குள்ள போய் அவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சந்தேகப்படுவாரா ஹிரண்யகசிபு. அவ்வளவு மோசமான ஒரு சந்தேக பெருவழி. அளந்திட்ட தூணை அவன் தட்ட. அவன்னா ஹிரண்யகசிபு அவரே தட்டினாரு. வேற யாராவது தட்டியிருந்தான்னா என்ன சொல்லுவாருன்னா, டேய் கைக்குள்ள ஒளிஞ்சிருப்பான்டார் நரசிம்மம், உங்க கைக்குள்ள இருக்கிற நரசிம்மமானது உள்ள போயிருக்கும், உங்க கை வழியா தூணுக்குள்ள போயிருக்கும்னு. ஸோ அதனால அந்த சந்தேகமும் இல்லை, அவரே தட்டுறாரு. அவரே அளந்து வச்ச தூணு. அதனால கான்ட்ராக்டர் உள்ள நரசிம்மரை வச்சு மேல காங்கிரீட்டை போட்டுட்டாரு அந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அவரே தட்டுறாரு. எவனாவது தளபதி தட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த தளபதினோட நீங்க வேற எங்கேயா போயிடாதீங்க, தளபதி அவரோட தளபதியை நான் சொல்றேன். தளபதின்றது வந்து அவன் தளபதி கைக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தாரு நரசிம்மரை. இவன் தட்டும் போது உள்ள போய் ஜம்ப் பண்ணிக்கிட்டாரு தூணுக்குள்ள இருந்து. அவன் தட்டினோட வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாராம், சந்தேகப்படுறான். அதனால அவன் தட்ட. அதனால அவரே அளந்து வச்ச தூணு, இந்த தூண் அவரே அளந்து வச்சது, இதை அவரே தட்டுறாரு. அங்கேருந்து வந்துட்டாரு. ஆங்கே அப்படின்னா அதே இடத்துல இருந்து வந்தாரு. ஏன்னா இந்த ஒரு தூண்ல தட்டினா பக்கத்து தூண்ல இருந்து வந்துருந்தா என்ன சொல்லுவாரு, நான் தட்டின தூண்ல இல்ல, அப்ப நரசிம்மம் வந்து எல்லா இடத்துலயும் இல்ல. நரசிம்மம் வந்து ஒரு சாதாரண ஒரு பிறவிதான், பரமாத்மா கிடையாது, அவர் சர்வ வியாபி இல்லை அப்படின்னு சந்தேகப்படுவார். அதனால ஆங்கே வளர்ந்திட்டு, அங்கேருந்தே வளர்ந்தார் பகவான் நரசிம்மர். வாழுகிர் சிங்க உருவாய், ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிங்க உருவம் அது. வந்து என்ன பண்றாரு, யுத்தம் பண்றாரு. யுத்தம் பண்ணிட்டு உளம் தொட்டு, இது ரொம்ப முக்கியம், அது உளம் தொட்டு படியில தூக்கி போட்டோன்னே அவனோட உள்ளத்தை தொட்டு பார்த்தாரு. உள்ளத்தை தொட்டு அவனுக்கு நம்ம பேர்ல பக்தி இருக்கா, இல்ல ஹிரண்யகசிபு பிரகலாதர் பேர்ல இருக்கிற அந்த வெறுப்பெல்லாம் போயிருச்சா அப்படின்னு பார்த்தாரு. போயிருச்சு அப்படின்னா விட்டுருவோம், மடியில இருந்து தூக்கி தள்ளி விட்டுருவோம், கிழிக்க வேண்டாம் அப்படின்னு.
அப்படி இல்லைன்னொன்னதான் உளந்தொட்டு ஓன் மார்பு அகலம். மார்புங்கிறது வெளியில இருக்கக்கூடிய பிசிக்கல் பாடி, நம்மளுடைய அந்த சரீரம். அது உள்ளங்கிறது சூக்ஷ்மமானது. அவர் உளந்தொட்டு பார்த்தாரு ஃபர்ஸ்ட். அந்த சிற்பிகள்லாம் பாத்தீங்கன்னா சிற்பிகள்லாம் சிலை செய்யறதுக்கு முன்னாடி கல்லை போய் லொக்கேட் பண்ணுவாங்க. காட்டுல பாறையை தட்டி தட்டி பார்ப்பாங்க, கையால் அப்படி தட்டுவாங்க. அது அவ்வளோலாம் வேண்டாம். இளநீ விற்கிறாங்க பாருங்க, இப்போ காலைல போய் இளநீ வாங்கிட்டு வந்தேன் நான். இளநீ விற்கிறவங்க அந்த காயை அப்படி தொட்டு தட்டி பார்ப்பாங்க. நல்ல தண்ணியா கொடுங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல எடுப்பாங்க. அந்த வழுக்க உள்ள மாதிரி காய்கறின்னு காய் கேட்டா அதுக்கு தகுந்தாப்புல. நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, ஏங்க எப்படிங்க கண்டு எல்லாம் பழக்கம் தாங்க, அந்த தட்டி பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா. ஸோ இவர் அந்த மாதிரி தட்டுறாரு. உள்ள இவரோட ஸ்கில்லு வேற. இவர் இளநீ வியாபாரி கிடையாது. இவர் தட்டினார்னாக்கா உள்ளத்துல பக்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு வியாபாரி இவர். ஸோ உளந்தொட்டு ஓன் மார்பு அகலம். அப்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மார்பை உடைய இரண்யகசிபு. ஓன் என்றால் பொண்ணுன்னு அர்த்தம், கோல்டு, ஒளி வீசும். ஓன்னா ஒளி வீசும் மார்பு. 3 சுழி இப்ப எல்லாம் போச்சு. 3 சுழி நாவும் இல்ல, 2 சுழி நாவுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல, ழாக்கு வித்தியாசம் தெரியல. டோட்டலா இப்ப தமிழ் படிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த ஓன்னா ஒளி வீசும் மார்பகலம். உடைய மார்பு ஒளி வீசுது. ஏன்னா இரண்யகசிபு அப்படின்னாலே தக தக தகன்னு உடம்பெல்லாம் தங்க நிறமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இது. ஆனா பகவான் சொல்றாரு, உன்னோட மேனி நல்ல தங்க நிறமா இருக்குப்பா, உள்ள ஒரே இருட்டா இருக்குன்றார். உள்ள எப்ப ஒரே இருட்டு. பிரகலாதன் பேர்ல வெறுப்பு, ரிஷிகள் பேர்ல வெறுப்பு, தேவர்களை ஒழிக்கணுங்கிற இவ்வளவு இருட்டு இருக்கே உனக்கு. அந்த இருட்டை நான் சரி பண்ணணும். இந்த இருட்டை சரி பண்ணணும்னா ஒளி பொருந்திய நரசிம்மம் உள்ள வரணுங்க. அதனாலதான் அவர் கையை வைக்கிறாரு. கையை வச்சு அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த எல்லா அவருடைய காம குரோதம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாரு. ரிமூவ் பண்ணி அவருடைய மார்பை பிளந்தார். பிளந்திட்ட கைகளால், ஓன் மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி. அப்படிப்பட்ட அதே நரசிம்மர் தான் இந்த கிருஷ்ணர் தான் அந்த நரசிம்மர். இன்னைக்கு கை தட்டிக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணர் இருக்காரு, இவர் தான் அப்ப நரசிம்மரா வந்தாரு. சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி. அதே கிருஷ்ணர் தான் பூதனையுடைய மார்பை பால் குடிச்சவர். இரண்யகசிபுடைய மார்பை அன்னைக்கு யார் பிளந்தாரோ அதே கண்ணன் தான் இன்னைக்கு பூதனுடைய மார்புல இருந்து பாலை குடிச்சு அவருடைய பிராணனை எடுத்தவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வாளுயிர் சிங்க உருவாய். வாளுகிர் சிங்கம். இந்த சிங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் நகங்களை உடையது, பயங்கரமான பற்களை உடைய, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான நரசிம்மம் அது. ஸோ அப்ப இது ரொம்ப ஆழ்வாருடைய விசேஷமான பாசுரம். 4 லைன் தான் பாடியிருக்காரு. இது ஆச்சாரியர்கள் ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு விளக்கங்கள் எழுதி இந்த ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. அளந்திட்ட அப்படின்னா இரண்யகசிபுவே அளந்து வச்சது அப்படின்னு. அளந்திட்டோடனே அவன் தட்ட, அவரே தட்டினாரு கதையை வச்சு, கத்திய வச்சு. அவர் தட்டினோன்னு அதே இடத்துல வந்தார் பகவான் நரசிம்மர். ஆங்கே வேற இடத்துல இருந்து வரல. வேற இடத்துல இருந்து வந்தாலும் சந்தேகம் வந்திருக்கும். ஆங்கே வாளுகிர் சிங்க உருவாய் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமான சிங்க உருவம், பயங்கரமான பற்கள், பயங்கரமான பிடரி மயிர், பயங்கரமான நகங்கள். இதை வைத்துக்கொண்டு அவரு அவன் பயப்படுற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த நகங்களால் வாளுகிர் அந்த பவர்ஃபுல் இதை அவர் கிழிக்கிறார். ஸோ கிழிச்சு இரண்யகசிபு வதம் பண்ணி அவனோட உளந்தொட்டு உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கி அவனோட மார்பை பிளந்து அவனுக்கு மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த பாசுரத்துல அவர் பாடுறார். ஓகே, அடுத்து யாராவது படிக்கலாம். பூதம் 5 வேள்வி 5 அது யாராவது படிக்கலாம். ப்ளீஸ். பூதம் 5 வேள்வி 5 புலன்கள் 5 பொறிகளால் ஏதமொன்றுமில்லாத வன்கையினார் கல்வாள் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார் கழுலக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. அப்ப பூதம் 5 பஞ்சபூதங்கள்னு சொல்றவங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 பூதங்கள்
இப்போ இந்த 5 பூதங்களையும் அவர் படைத்து வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த 5 பூதங்களுக்கும் 5 இந்திரியங்கள் 5 இந்திரியங்களை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு வந்து இந்த 5 பூதங்களுக்கும் ஒவ்வொரு சூட்சுமமான உருவம் இருக்கு. தன்மாத்திரைன்னு பேரு, தன்மாத்திரைன்னு பேரு. அதாவது பூமிக்கு சூட்சுமமான உருவம் வந்து மனம், ஸ்மெல்லு. அது எப்ப தெரியும் அப்படின்னா மண் வாசனைன்னு சொல்லுவோம். மண் வாசனை மழை பெஞ்சா தெரியும். மழை பெஞ்சா இப்ப சென்னையெல்லாம் தெரியும். சென்னையில மழை பெஞ்சா சாக்கடை தான் வரும். கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா யூஸ்வலா எந்த ஊர்ல மழை பெஞ்சாலும் சாக்கடை ஒரு ரோட்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா உண்மையான கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச பிறகு அந்த மண் வாசனை ரொம்ப அருமையா இருக்கும். மண்ணுடைய குணம் வந்து வாசனை. அது மாதிரி நீரோட குணம் வந்து சுவை. நல்ல தண்ணி வந்து டேஸ்டா இருக்கும். அதே போல 3வது வந்து காற்று, நெருப்பு. நெருப்புக்கு வந்து உருவம் தான் சூட்சுமம். ஏன்னா நெருப்பு இருந்தா தான் உருவம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. அதே போல ஒவ்வொரு பொருள்லையும் சூடு இருந்தா தான் அந்த உருவம் நிற்கும். இப்ப நம்ம பாடியிலேயே வந்து சூடு இருந்தா தான் உருவம் நிற்கும். உடம்பு வயசாக வயசாக சூடு குறையுது. அப்போ தோல் சுருங்கி போகிறது, பல்லு போயிருது, கொஞ்சம் கொஞ்சமா முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருது. இப்பெல்லாம் 20 வயசுலயே முடி கொட்டு, 25 வயசுல முடி கொட்டுது. அதனாலதான் இப்ப கல்யாணத்துக்கு பெண் பார்க்குற பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கு 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 3-4 வயசு டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க எல்லாரும். பையனுக்கு ஒரு 27, 28, 29 வயசுக்கு அந்த பலன் வந்துச்சுன்னா அந்த பெண்கள் சொல்றாங்க, என்னப்பா 28, 29 வயசுக்கு இவ்வளவு முடி கொட்டி போச்சு இந்த பையனுக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து நெருப்பு, அந்த உடம்புல உள்ள சூடுனால கொட்டல. அது வந்து தண்ணி சரியில்லை. எந்த ஊர்லயுமே தண்ணி சரியில்லை, அதனால கொட்டுது. எனக்கு அந்த யூகே போய் ஆல்ரெடி எனக்கு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊர்ல தூங்கி எந்திரிச்ச அப்புறம் பெட்டு பார்த்தா பெட்டெல்லாம் முடியா கிடக்கும். அந்த ஊர்ல பயங்கரமா முடி கொட்டும். அந்த ஊர் வெதருக்கு அப்படி முடி கொட்டும். எல்லாருமே சொல்லுவாங்க பாத்துக்கங்க அப்படின்னு. அதனாலதான் நான் என் ப்ராஜெக்ட்ல 2-3 பேர் அங்க கொலீக்ஸ் ஒர்க் பண்ணாங்க. எல்லாட்டையும் சொன்னேன், நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்க, இந்த ஊர்ல ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா முடி கொட்டி போயிடும். அப்புறம் பல பெண்கள் வந்து அதை பாக்குறாங்க, இவ்வளவு சின்ன வயசுலயே ஏன் பையனுக்கு இவ்வளவு முடி கொட்டுது அப்படிங்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வர, அந்த அக்னியோட எஃபெக்ட் அது. அந்த உடம்புல சூடு குறைய குறைய முடி கொட்டும், இந்த இதெல்லாம் நடக்கும். பல்லு விழறது, உடம்பு தோல் சுருங்கி போறது, இதெல்லாம் கையினெல்லாம் அந்த ஆத்மா உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிணம் வந்து ஜில்லிட்டு போயிடும். உடம்பு பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா அக்னி போயிடுச்சு உடம்புல. ஸோ இது வந்து நெருப்பினுடைய சூக்ஷ்மம் வந்து ரூபம், உருவம். நெருப்பு இருந்தா தான் உருவத்தை பார்க்க முடியும். நெருப்புக்கு உருவம் உண்டு. காத்துக்கும் ஆகாசத்துக்கும் உருவம் கிடையாது. அதே போல நீருக்கு சுவை நெருப்பு. காற்றுக்கு வந்து தொட்டுணர்வு. காத்து இருந்தா தான் நமக்கு அந்த ஸ்பர்ச உணர்வே இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் ஆகாசத்துக்கு வந்து சவுண்டு. பகவான் சொல்றாரு, நான் வந்து நீரின் சுவையாக இருக்கிறேன், மண்ணின் மனமாக இருக்கிறேன், நெருப்பில் இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கிறேன், காற்றில இருக்கக்கூடிய உணர்வாக இருக்கிறேன், ஆகாசத்துல இருக்கக்கூடிய சப்தமாக இருக்கேன்னு பகவான் கீதையில சொல்றாரு. இத பரிபாடலும் சொல்லிக்கிறது. பழைய பரிபாடல் ஒண்ணு இருக்கு. அது அப்படியே புலவர் பகவான் சொன்னது அப்படியே கொடுக்குறாரு. அதை இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த 5 புலன்களையும் பகவான் படைச்சிருக்கிறாரு. 5 பஞ்சபூதங்களையும் படைச்சிருக்கிறாரு. இந்த 5 தன்மாத்திரைகள்னு நான் சொன்னேன் இல்லையா, மனம், ரூபம், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான இந்திரியங்களை நம்மள்ட்ட கொடுத்துருக்காரு. ரூபத்தை அனுபவிக்கிறதுக்கு கண்ணு, மனத்தை அனுபவிக்கிறதுக்கு மூக்கு, சுவையை அனுபவிக்கிறதுக்கு நாக்கு, சப்தத்தை அனுபவிக்கிறதுக்கு காது, ஸ்பர்சம் தொடு உணர்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு தோல். இத்தனையும் கொடுத்துருக்காரு. ஆனா அதை வந்து மக்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. தன்னுடைய விருப்பத்துக்கும் தன்னுடைய கர்மா பிரகாரமும் பயன்படுத்துறாங்க. ஆனால் ஆழ்வார் சொல்றாரு, இங்க திருக்கோட்டியூர்னு ஒண்ணு இருக்கு. புதுக்கோட்டையில இருந்து ரொம்ப ஒரு 40 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 40-20. திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த 5 புலன்களையும் பகவான் நரசிம்மருக்காகவே பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏதம் ஒன்றும் இல்லாத வன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். அதாவது ஏதம்னா எந்த குறையும் இல்லாம பக்தி பண்ணுவாங்க. இந்த 5 இந்திரியங்களையும் வச்சு, தன்னுடைய புலன்களையும் உடம்பையும் வச்சு ஏதம் ஒன்றும் இல்லாத, குறையே இல்லாம அருமையா பக்தி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பக்தர்கள் வாழக்கூடிய திருக்கோட்டியூரை பத்தி நான் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய நாதனை, நரசிங்கனை நவின்று ஏத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததேங்கிறார். அப்ப இந்த திருக்கோட்டியூர்ல உள்ள நரசிம்மனை வழிபடக்கூடிய நரசிம்ம பக்தர்கள் நவின்று ஏத்துவார்கள், அவர்களை உயர்ந்து போற்றி பாடக்கூடிய ஏத்துவார்கள் உழக்கிய அந்த பக்தர்களால் அவங்களோட பாத தூளி படுதலால்,
அவங்களுடைய லோட்டஸ் ஃபீட் டஸ்ட் அப்படிங்கிறோம்ல, பாத தூளி படுத்தலால் இந்த உலகம் பாக்கியம் செய்ததேங்கிறார். நரசிம்ம பக்தர்கள் இந்த உலகத்துல இருந்தா தான் இந்த உலகத்துக்கே பாக்கியம்ங்கிறார் ஆழ்வார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நரசிம்ம பக்தர்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு இதாயிடும், ஒரு உலகமாயிடும். இது வசிக்க வாழ தகுதி இல்லாத உலகமா மாறி போயிடும். நரசிம்ம பக்தர்கள் இருந்து அவங்க பாத தூளி பட்டுக்கிட்டே இருக்கணும், அது வரைக்கும் தான். அதனாலதான் நம்ம ஒரு பக்தர் போயிட்டா நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். பங்கஜாங்கிரி பிரபு தவறி போயிட்டாரு கொரோனால, நரசிம்மட்ட போயிட்டாரு. எவ்வளவு வேதனைப்பட்டோம் எல்லாரும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒவ்வொரு பக்தர் போகும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். குறிப்பாக பிரபுபாதருடைய சிஷ்யர்கள்லாம் இந்த உலகத்தை விட்டு ஒவ்வொருத்தரா போகும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அப்ப ஆழ்வார் சொல்றார், நான் திருக்கோட்டியூர் நாதனை நரசிம்மனை நவின்று ஏத்துவார்கள் உழக்கிய பாததோழி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுவே. அவருடைய அங்க பாததோழி தான் அந்த உலகத்தை இன்னும் அதிர்ஷ்டமாக வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு ஆழ்வார் இங்க. ஸோ இந்த திருக்கோட்டியூர் ரொம்ப விசேஷமான ஊரு. ஸோ யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ பார்க்கலாம். அங்க நல்ல உயரமா நரசிம்மர் இரண்யகசிபோட யுத்தம் பண்ற மாதிரியே இருக்கும், பிரிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அதேதான். தூண்லேருந்து வர நரசிம்மர், யுத்த நரசிம்மர், அப்புறம் கிழிக்கிற நரசிம்மர், உக்ர நரசிம்மர் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப விசேஷமான திருத்தலங்கள் இதெல்லாம். ஸோ அப்போ இந்த திருக்கோட்டியூர் ரொம்ப விசேஷம். திருக்கோட்டியூரை பத்தி நான் உங்களுக்கு ஒரு கதையும் சொல்லியிருக்கேன், நரசிம்மருடைய நகத்தை பத்தி. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. இந்த அவருடைய நகங்களை பத்தி சொல்லும் போதும் உக்ரம் வீரம் சொல்லும் போதும் ஒரு கதை நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க நினைவுபடுத்தி பாருங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்றேன், பழைய யூடியூப்லயும் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பாசுரமும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த பாசுரம் யாராவது படிக்கலாம்? அதுவும் திருக்கோட்டியூர் பாசுரம் தான். கும்பினார் பொழில்வாய். கிருஷ்ண பிரபு, ப்ளீஸ். கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பொனார் மதில் சூழ் செலுங்கலனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கனை கண்டக்கால் எம்பிரான் தன சின்னங்கள் இவரி வரன்று ஆசைகள் தீர்வனே. ஹரே கிருஷ்ணா. சரி, சூப்பர். இதுவும் திருக்கோட்டியூர் பாசுரம் தான். இப்ப இதுலயுமே நரசிம்ம பக்தர்களே அவர் கொண்டாடுறாரு. கும்பனார் பொழில்வாய் குயிலினம், அதாவது குயிலினங்கள்லாம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான இடம். கோவிந்தன் குணம் பாடும் சீர், அதாவது கோவிந்தனுடைய குணத்தை பாடக்கூடிய பக்தர்கள் நிறைந்த திருக்கோட்டியூர் அந்த ஊர் அது. செம்பொனார் மதில் சூழ், பொன்னாலேயே சூழப்பட்ட மதில். பொன்னாலே சூழப்பட்ட மதில்னா ஒரு காலத்துல பொண்ணு இருந்திருக்க மாட்டிருக்கு ஆழ்வார்கள் காலத்துல. அப்படிப்பட்ட அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய நம்பனை நரசிங்கனை, நம்பனைனா நம்முடைய ஆள் அப்படிங்கிறார். சொல்லாமலே நம்மாலே சார் இவரு பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறான். அதே போல நம்பனைனா ரொம்ப நம்ப தகுந்தவர்னு அர்த்தம். நரசிம்மர் ரொம்ப நம்ப தகுந்தவர். அதனாலதான் ருக்மிணி கிருஷ்ணருக்கு எழுதினாங்க கடிதம் எழுதி ஒரு அந்தணரிடம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. என்னைய சிசுபாலனுக்கு மனம் முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் உங்களை தான் விரும்புறேன். அந்த அம்மா கிருஷ்ணரை பார்த்ததே கிடையாது, கிருஷ்ணருடைய குணங்களை கேட்டு அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அதனால நீங்க என்னைய கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு முதல்ல லவ் லெட்டர் எழுதி அந்த கான்செப்டை, காதல் தூது விட்டதே இவங்க தான், ருக்மிணி தான் ஆரம்பிச்சு வச்சாங்க அதை. அப்ப இப்ப அவன் எழுதுறான் பாருங்க, இப்ப சினிமாலெல்லாம் பாட்டு எழுதுறான். ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்தது, நலம் நலமறிய ஆவல்னு இங்கேருந்து கடிதம் எழுதுவார். ஹீரோ ஹீரோயின் பார்த்துக்கவே மாட்டாங்க, கடிதத்திலேயே தொடர்பு. கடைசி வரைக்கும் பார்த்துக்க மாட்டாங்க, அந்த லெட்டர்லயும் போட்டோ அனுப்ப மாட்டாங்க. இந்த அம்மா எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பான்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது. நலம் நலமறிய ஆவல், நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மனசு இங்க இருக்கு, என் மனசு உங்ககிட்ட இருக்கு. அதனாலதான் நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமானலாம் கேட்டுவேன். நம்ம யூஸ்வலா லெட்டர் எழுதுவோம், நாங்களாம் அந்த காலத்துல லெட்டர் எழுதும்போது நலம் நலமறியாவல், நான் இங்க நலமாக இருக்கிறேன், நீங்கள் அங்க நலமாக இருக்கிறீர்களான்னு இங்க மாத்தி எழுதியிருப்பாங்க. ஏன்னா 2 பேரோட உள்ளமும் மாறிடுச்சாமா, அப்படிலாம் இது படம்.
அந்த டைரக்டர் சொன்னாரு, 97 வந்து இந்த படம். அந்த டைரக்டர் சொன்னாரு, இந்த படத்தை நான் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு எடுத்திருந்தேன்னா எடுக்கவே முடியாது, ஏன்னா போன் வந்துருச்சுன்னாரு. மொபைல் போன் அப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த தூது விட்டது ருக்மிணி. அப்ப அவங்க சொல்றாங்க கிருஷ்ணர்கிட்ட, காலே நரசிம்ம, ஓ நரசிம்மரே காலத்துல வந்து என்னைய தூக்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நரசிம்மர் தான் காலத்துல வருவார்னு. ஏன்னா கரெக்டா அந்த டயத்துக்கு வந்துட்டாரு. தூண்ல இருந்து உடைச்சுக்கிட்டு வந்துட்டாரு. தூணை உடைச்சோடனே ஒரு வெளியில வந்துட்டாரு. அதனால ஒரு செகண்ட் கூட தாமதிக்கல. அந்த மாதிரி நீங்க வாங்க, காலே நரசிம்ம, நான் வந்து நரசிம்மனை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ருக்மிணி வந்து சொல்றாங்க. அதனாலதான் இங்கேயும் ஆழ்வார் சொல்றார், நம்பனை நரசிங்கனை, நம்பக்கூடியவர் பகவான் நரசிம்மர், நம்ப தகுந்தவர். ஏன்னா பிரகலாதர் ஒரு 100% நம்பி சொன்னார், எல்லா இடத்துலயும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துளும்பிலும் இருப்பான், நீ சொன்ன சொல்லிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி. சோ பல இடங்கள்ல பகவான் வந்து காப்பாத்திருக்காரு. ஒன்னு திரௌபதிக்கு புடவையை கொடுத்து காப்பாத்தினாரு, கஜேந்திரனுக்கு ஓடி வந்து காப்பாத்தினாரு, பிரகலாத் மகாராஜுக்கு வந்து காப்பாத்தினாரு. இதுல ரொம்ப அந்த இன்ஸ்டன்ட்ல தோன்றியது வந்து பிரகலாதனுக்கு தான். ஸோ கஜேந்திரனுக்கு வந்து ப்ரே பண்ணி அந்த பிரேயர் முடிக்கும் போது வந்தாரு. திரௌபதிக்கு அவர் வரவே இல்லை, மறைந்திருந்து புடவையை கொடுத்துட்டாரு. இந்த தூணை அடிச்ச மாத்திரத்துல கிளம்பி வந்து நரசிம்மர் தான். அதனாலதான் நம்பனே நரசிங்கனை, நம்பனேன்னா நம்ப தகுந்த நரசிம்மர். அவரை நீங்க சொல்லுவாங்க, சில கிரிக்கெட்ல எல்லாம் அந்த காலத்துல சில பேட்ஸ்மேன் எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, யூ கேன் பெட் ஆன் ஹிம் அப்படிமா. இவர் உள்ள போனார்னா ஒரு 30-40 ரன்னாவது அடிப்பாரியா, சொதப்ப மாட்டாரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பேட்ஸ்மேன் எல்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல. அப்போ நம்பனே நரசிம்மனை நவீன் ரேத்துவார்களை கண்டக்கால், அப்படிப்பட்ட நரசிம்மரை புகழக்கூடிய பக்தர்கள் திருக்கோட்டியூர்ல இருக்காங்க. அவங்கள நீ பார்த்தா உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அது எதற்கு சமானம் என்று கேட்டால், எம்பிரான் தன் சின்னங்கள் இவர் என்று ஆசைகள் தீர்வனவே. அந்த ஒவ்வொரு பக்தரும் பகவான் மேல இருக்கக்கூடிய சின்னங்கள் போல. ஒருத்தர் வந்து சங்கு மாதிரி, ஒருத்தர் சக்கரம் மாதிரி, ஒருத்தர் பகவான் போட்டிருக்கிற நெக்லஸ் மாதிரி, ஒருத்தர் பகவான் போட்டிருக்கிற கௌஸ்துப மணி மாதிரி, ஒருத்தர் பகவான் போட்டிருக்கிற செயின் மாதிரி, ஒருத்தர் பகவான் போட்டிருக்கிற அந்த கைக்கு அந்த போட்டிருக்கிற ஆம் பேண்டுமாங்க. ஒவ்வொருத்தரும் அவருடைய சின்னங்கள். அவங்க வந்து பகவானோட சின்னங்கள் மாதிரி. அவங்கள பார்த்து நான் அவ்வளவு சந்தோஷப்படுவேன். அப்பேற்பட்ட பக்தர்கள் வாழக்கூடிய திருக்கோட்டியூர் அப்படின்னு சொல்லி இங்க என்ன சொல்றாருன்னா, நம்பனை நரசிங்கனை, நம்பக்கூடிய பகவான் நரசிம்மர் அப்படின்னாரு. முன்னாடி நாதனை நரசிங்கனைன்னாரு. அவங்க பாததூளிப்பட்டால் இந்த உலகமே பாக்கியம் அடைந்தது அப்படிங்கிறாரு. சொல்றான் பாத்தீங்களா, பாக்கியவான்களே இங்க வாருங்கள்ங்கிறான் பாருங்க. ஆக்சுவலா பாக்கியவான்கள்னா இவங்க தான். இந்த பக்தர்கள் பாதம் பட்டதுன்னா நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், அவங்க அருள் கிடைச்சதுன்னா. சோ அங்க ஆழ்வார் வந்து இப்படி சொல்றாரு. அதனால இந்த பக்தர்கள் வந்து எப்படி பகவானுடைய சங்கு சக்கரம், பகவானுடைய ஆபரணங்கள் பகவானை விட்டு பிரியாதோ, திருக்கோட்டியூர் பக்தர்கள் பகவான் நரசிம்மரை விட்டு பிரியவே மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே பகவானுடைய சங்கு சக்கரம் ஆபரணத்தை பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷமா சொல்றாரு. ஓகே, ஸோ அடுத்தது யாராவது படிக்கலாம். வல்லையிற்று கேழலுமாய் படிங்க. வல்லையற்று கேரளுமாய் வாழையற்று சீயமுமாய் எல்லையில்லாத தரணியையும் அவுணனையும் இடந்தானூர் எல்லியம் போது இருஞ்சிறை வண்டு எம்பெருமான் குணம்பாடி மல்லிகை வெண் சங்கூதும் மதிலிறங்க மென்பதுவே. சூப்பர். இது வந்து ஸ்ரீரங்கத்தை பத்தி பாடுறாரு. ஸ்ரீரங்கத்தை ஏன் நம்ம விசேஷமா இந்த பாசுரம் நான் எடுத்தேன் அப்படின்னு, ஆக்சுவலா பெரியாழ்வார் பாசுரமே ஏகப்பட்டது இருக்கு. நரசிம்மருடைய ரெஃபரன்ஸ் வருது. நான் முக்கியமா முழுக்க நரசிம்மரை பத்தி சொன்னதை எடுத்தேன். அப்புறம் ஸ்ரீரங்கம் ஏன் ஸ்பெஷலா எடுத்தேன் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துலதான் கம்பர் வந்து கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணி அந்த நரசிம்மர் வந்து அதை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதனால ஸ்ரீரங்கம் நரசிம்மர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் நமக்கு. வல்லையிற்று கேழலுமாய், அதாவது கேழல்னா பன்றி, காட்டு பன்றி. ஸோ கேழலுக்கு வந்து காட்டுப்பன்றி, யானைக்கு வந்து வாரணம்னு சொல்லுவாங்க. யானைக்கு அந்த பேர் வந்து வாரணம். அதே மாதிரி பறவைக்கு வந்து புல்லுன்னு பேரு. இந்த மாதிரி தமிழ் பாட்டெல்லாம், தூய தமிழ் வார்த்தைகள் வந்து இருக்கு. வல்லையற்று கேழலுமாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, எயிற்றுனா பல்லு, ரொம்ப ஸ்ட்ராங்கான பற்களுடைய கேழல், வராக அவதாரம்.
இந்த வராக அவதாரமாய் வந்தார் பகவான். வாள் ஏற்று சீயமுமாய், வாள் ஏற்று அப்படின்னாக்க ஏற்றுனாலும் பல்லுதான். ஸோ பவர்ஃபுல் பல்லை உடைய பகவான் நரசிம்மர் வாள் ஏற்று சீயமுமாய் எல்லையில்லா தரணியையும், அதாவது வராக அவதாரம் வரும்பொழுது எல்லையில்லா தரணி, முடிவே இல்லாத அந்த பூமண்டலத்தை பல்லால தூக்குனாரு. அவுணனையும் இடந்தானூர், அதாவது இந்த நரசிம்ம அவதாரத்துல அவனை கிழிச்சு பல்லால தூக்கி விட்டறிஞ்சாரு. கையால் நகங்களால கிழித்து பல்லால தூக்கி வீசி எறிந்தார். அப்படிப்பட்ட பகவான் எல்லியம்போது இருஞ்சிறை வண்டு எம்பெருமான் குணம் பாடி. சோ இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்துல அந்த ராக்கோழின்னு இருக்கும், வண்டுகள் இருக்கும். அந்த வண்டுகள் கத்துறது கூட இந்த நரசிம்மருடைய பெருமையும் இந்த வராகருடைய பெருமையையும் பாடக்கூடிய ஒரு பெருமை உடைய ஊர் அது. வல்லையீற்று கேழலுமாய் வாழையீற்று சீயமுமாய் எல்லையில்லா தரணியையும். வராக அவதாரம் பண்ணி பூமியை தூக்குனாரு, நரசிம்ம அவதாரம் பண்ணி அந்த பற்களால தூக்கி எரிஞ்சாரு. நம்ம ஆதிசங்கரர் கதையிலையும் பார்த்தோம், அந்த காபாலிகனை பிடிச்சி கிழிச்சு பல்லால தூக்கி விட்டு எறிஞ்சாரு. பல்லால அப்படி தூக்கி அந்த அசுரனை தூக்கி அந்த பாடியை, அந்த காபாலிகனோட பாடியை தூக்கி விட்டு எறிஞ்சாருன்னு பார்த்தோம். ஸோ பல்ல அப்படி பயன்படுத்தியிருக்காரு பகவான். ஸோ அப்படி கிழிச்சு எறிஞ்சார். அப்படிப்பட்ட வராக பெருமாளும் நரசிம்மரும் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அது. விசேஷமா நரசிம்மர், ஏன்னா மேட்டழகிய சிங்கர்னு பார்த்தோம் கம்பருடைய அரங்கேற்றத்துல, காட்டழகிய சிங்கர்னு ஸ்ரீரங்கம் ஜங்ஷன் பக்கத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல இரவு நேரங்கள்ல உள்ள அந்த ராக்கோழின்னு கத்தும், ராக்கோழி, அப்புறம் வண்டு, அந்த சில் வண்டுன்னு நைட்டு வேளையில சத்தம் போடும். அந்த வண்டுகளும் கூட அந்த நரசிம்மரோட பெருமையை பாடுகின்றன, வராகருடைய பெருமையை பாடுகின்றன. அதாவது எல்லியம்போது இறஞ்சிறை வண்டு, எல்லியம் போதுன்னா நைட்டு பொழுதுல இருஞ்சிறை வண்டு, அந்த சில் வண்டுகள், அந்த ராக்கோழி எல்லாம் எம்பெருமான் குணம் பாடி, அந்த பகவானுடைய குணத்தை பாடி மல்லிகை வெண் சங்கூதும் மதிலரங்கம் என்பதுவே. அந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, மல்லிகை புஷ்பத்தை சங்கு மாதிரி யூஸ் பண்ணி, ஆக்சுவலா அந்த வண்டு என்ன பண்ணுது, மல்லிகை பூவை தேனை எடுக்குது. ஆழ்வார் இதை பாடுறாரு, அது தேன் எடுக்கலைங்க, மல்லிகை பூவை சங்கா வச்சு தன்னுடைய வாயை அந்த சங்குல வச்சு ஊதி பகவானுடைய பெருமையை பாடுகுது. நம்மலாம் அந்த மங்களாரத்தி எப்ப சங்கு ஊதுறாங்கல்ல கோயில்ல, ஆஸ்பிஷியஸ்னஸ். ஸோ அந்த அதை அப்படிப்பட்ட ஒரு சங்க ஊதி அந்த வண்டுகள்லாம் பகவானுக்கு சேவை பண்ணுது, பகவானுடைய குணங்களை பாடுகின்றன, பகவானுடைய புகழை பாடுகின்றன அப்படின்னு சொல்லி, அப்போ அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி நரசிம்ம அவதாரத்தையும் வராக அவதாரத்தையும் அவர் சொல்லி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பாசுரம் அது. ஸோ ரொம்ப விசேஷமான பாசுரம். அடுத்தது உரம் பற்றி இரணியனை படிக்கலாம். அந்த பாசனம் யாராவது படிக்கலாம், அதுவும் ஸ்ரீரங்கம் பற்றி தான். கிருஷ்ண பிரபு நான் படிக்கிறேன். உரம் பற்றி இரணியனை உயிர் நுதியால் உள்ளிய மார்பு உரைக்க ஒன்றி சிரம் பற்றி முடியிடை கண் பிதுங்க வாய் அலற அளித்தான் கோயில் உரம் பெற்ற மலர்கமலம் உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட வரம்புற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலை வணங்கும் தன்ன அரங்கமே. இப்ப அதுவும் ஸ்ரீரங்கத்தை பத்தி தான் பாடுறாரு. உரம் பற்றி இரணியனை, உரம் பற்றி இரணியனை அப்படின்னாக்கா, அந்த பவர்ஃபுல் இரண்யகசிபு உரம் பற்றி அவனை புடிச்சு இழுத்து உகிர் நுதியால் ஒள்ளிய மார்புரைக்க ஊன்றி, உகிர் நுதியால் தன்னுடைய கூர்மையான நகங்களால் ஒள்ளிய ஒளி பொருந்திய மார்பு. நகை நீங்க பாருங்க, அவன் உடம்பு அவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாடி. ஒளி பொருந்திய மார்பில் தன்னோட கூரிய நகங்கள், உயிர் நுதினா கூரிய நகங்களால் என்ன மார்பு உரைக்க ஊன்றி, தன்னுடைய நகங்களை அவன் மார்புல ஊன்றி அழுத்துறாரு. அழுத்தி என்ன பண்றாரு, சிரம் பற்றி இன்னொரு கையால அவனை தலையை பிடிச்சிக்கிறாரு. நீங்க பாத்துருக்கலாம், இது அகோபிலத்துல ஜுவாலா நரசிம்மர் அப்படிதான் பண்ணுவாரு. 2 கைகளால அவனோட குடலை உருவாரு கிழிச்சு, ஒரு கையால அவனோட இதை பிடிச்சுக்குவாரு,
தலைமுடியை பிடிச்சுப்பாரு, ஒரு கையால இரண்யகசிபுடைய காலை பிடிச்சுக்குவாரு, இப்படி வதம் பண்ணுவார். 8 கைகளையும் வைத்துக்கொண்டு சில கைகள்ல சங்கு சக்கரம் இருக்கும். இப்படி வதம் பண்ணக்கூடிய போஸை நீங்க பார்க்கலாம். சிரம் பற்றி அவனோட சிரத்தை பிடிக்கிறாரு. சிரம் பற்றி முடி இடிய கண் பிதுங்க. ஸோ அவர் அந்த செஸ்ட்ல ஃபோர்ஸை கொடுத்தோன்னா அவரோட கண்ணீர் வெளியில வருது. ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல். அது ஏன் பெயின்ஃபுல்னா, இன்னொரு பாசுரம் நம்ம பார்க்க போறோம். ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே. ரொம்ப ஆழமான ஒரு பெயினை கொடுத்து அவனை கொல்றாரு. இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா நமக்கு தெரியும். ஆனா இரண்யகசிபு பண்ண அபராதத்துக்கு, அவர் பண்ண ரிஷிகளுக்கு பண்ண அட்டூழியம், அவர் இதெல்லாம் பண்ணதுக்கு அவர் பல ஜென்மங்கள் மோசமான பிறவி எடுத்து கஷ்டப்படணும், பல ஜென்மங்கள் நரகத்துல பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். நரசிம்மர் அதை விரும்பல. அவருக்கு எல்லாத்தையும் நம்மளே கிளியர் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லி அந்த ஷார்ட் டயத்துக்கு பயங்கர பெயினை கொடுத்துருவார். கொடுத்து அந்த இதை எடுத்துருவார். ஸோ அதுதான் வந்து இங்க முக்கியம். ஸோ சிரம் பற்றி முடி இடிய கண் பிதுங்க வாய் அலற அழித்தான் கோவில். ஸோ அவர் அந்த வலியினால அவர் கத்துறாரு. கத்தும் பொழுது அவர் செய்த அந்த அபராதங்களுடைய பாவம் எல்லாம் போயிடுது. அவரு கத்தும்போது நரசிம்மரை பார்த்துக்கிட்டே கத்துறாரு. அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. நமக்கு வந்து பிரச்சனை வந்ததுன்னா ஐயோ அம்மானு கத்துறோம், ஏதாவது பண்றோம், அவரை பாக்குறது இல்லை. ஆனா இரண்யகசிபு பாக்கியவான், மடியில படுத்திருந்ததுனால நரசிம்மரை பார்த்துக்கிட்டே கத்துறாரு. அதனால அவருடைய பாவங்கள் அபராதங்கள்லாம் போயிடுச்சு. அழித்தான் கோயில் உரம் பெற்ற மலர் கமலம் உலகளந்த சேவடி போல் உயர்ந்த காட்ட. இங்க வந்து வாமனாவதாரத்தை பாடுறாரு. இப்படிப்பட்ட பகவான் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், இவர் தான் வாமனாவதாரம் எடுத்தது. என்ன அப்ப வந்து வரம்புற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலைவணங்கும் தன்னரங்கமே. அங்க வந்து தண்ணி, காவேரியில தண்ணி நிறைய இருக்கு. அப்ப மணல் கொள்ளை நடக்கவில்லை. அதனால காவேரியில தண்ணி ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து பயங்கரமா மணல் கொள்ளை நடக்குது. நான் போயிருந்தேன் லாஸ்ட் இயரு ஸ்ரீரங்கத்து, திருச்சியில அவரோட கருமண்டபம்னு எங்க ரிலேட்டிவ் தங்க, எங்க வீட்டுல தங்கி ஒரு நைட்டு தங்கிட்டு மறுநாள் கிளம்பி திருநெல்வேலி உங்களெல்லாம் பாக்குறதுக்கு வந்தேன். திருச்செந்தூர் வந்துட்டு இருந்தேன். எவ்வளவு லாரி போதுங்க, போய்கிட்டே இருக்கு. மண் அள்ளி, காவேரியில இருந்து மண்ணை அள்ளிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு மண்ணு. பயந்து போயிட்டேன் நான். என்னையா இப்படி பண்ணா எப்படி தாங்கும் அப்படின்னு. இதுல வந்து ஒருத்தர் பேசினார், ஒரு தலைவர். நீங்க கவலையப்படாதீங்க, நான் 11 மணிக்கு பதவி ஏற்றா 11:05 நீங்க மணல் அள்ள ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு மீம்ஸ். 11:05 மணல் அள்ளலாம், 11:10 கடையில போய் தகராறு பண்ணலாம், 11:15 அடுத்த 5 நிமிஷத்துக்கு இந்த தவறெல்லாம் நீங்க செய்யலாம் அப்படின்னு. அது போல அப்பெல்லாம் மணல் கொள்ளை நடக்காம இருந்ததுனால தண்ணி நல்லா ஓடிச்சு காவேரியில. அதனால நெல் வளர்ந்து கதிர் சென்னல் தாழ் சாய்த்து, அந்த நெல்லோட வெயிட்டு தாங்காம அந்த பயிரெல்லாம் அப்படியே தலை குனிஞ்சி அடியார்கள் போல அதுவும் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிச்சு, விழுந்து வணங்கியது. எப்படி அடியார்கள் பகவானை விழுந்து வணங்குவாங்களோ பக்தர்கள், அதே போல அந்த நெல் கதிர்களும் பகவான் காலில் விழுந்தது, வெயிட்டு தாங்காம, நெல் வெயிட்டு தாங்காம அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம் தன்னரங்கமே அப்படின்னு விசேஷமா இங்க ஆழ்வார் வந்து பாடுறாரு. இன்னும் ஒரு பாசுரம் இருக்கு பெரியாழ்வார் சொன்னது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா இப்ப கேட்டுருங்க. போன வாரம் கேட்ட கேள்விகள், ஒரு கேள்வி கேட்டாங்க, மெட்டீரியலா பகவான் நரசிம்மர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு. ரொம்ப அருமையா பத்மவாணி பிரபு சொல்லியிருந்தாரு. பிரபுட்ட நான் தனியா மெசேஜ் போட்டு அவருக்கு பாராட்டணும்னு நினைச்சேன். கொடுப்பாரு, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார் பிரபு. அதனுடைய கொஞ்சம் விவரங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் இந்த பாசுரமே பார்த்துட்டோம். நாளைக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து ஆண்டாளோட பாசுரங்கள், ஆண்டாளோடது 2-3 தான் இருக்கு, 2-3 தான் இருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு என்னென்ன கண்டிஷன் அவர் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவாருங்கிறத உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்றேன். இந்த கடைசியா ஒரே ஒரு பாசுரம் இருக்கு. உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்டுருங்க. இந்த பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். இல்ல இந்த பாசுரத்தை இப்ப டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம்னா இப்ப முடிக்கலாம். உங்களுடைய விருப்பம் ஃபுல்லா. கிருஷ்ணா பார்க்கலாம் பிரபு. சரி. அப்ப கடைசி இது யாராவது படிச்சிருங்க. அங்கிய வல்லினை நோய்கால். மங்கிய வல்வினை நோய் உமக்கும்
மங்கிய வல்வினை நோய்க்கால் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர் இங்கு 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 புகேன் மின்பு கேன்மின் எளிதென்று கண்டீர் புகேன்மின் எளிதென்று கண்டீர்பு கேன்மின் சிங்கப் பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது உய்யப் போமின் பண்டன்று பட்டினம் காப்பே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ரொம்ப கொஞ்சம் சிக்கலான பாசுரம் தான் படிக்கிறேன். மங்கிய வல்வினை நோய்கால், அதாவது நம்ம கர்மானால நமக்கு பல விதமான வியாதிகள் வருகிறது. ஒண்ணு, கர்மாவால் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. மங்கிய வல்வினை நோய்கால், மங்கியங்கிறாரு. அதாவது பல ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணி நமக்கு நினைவு மங்கி போச்சு. அது எந்த ஜென்மத்துல பண்ணோன்னே ஞாபகம் இல்லை. ஆனா அதனோட வலி மட்டும் இப்ப வருது. வல்வினை, பவர்ஃபுல் கர்மா. அது ரொம்ப கஷ்டம். அதை அனுபவிக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும். நமக்கு தெரியவும் தெரியாது, எதனால கஷ்டப்படுறோன்னே தெரியாது. ஜாதகத்தை எடுத்துட்டு போனா அவர் சொல்லுவாரு, இதனால இப்படி ஆகும், இதனால இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எங்க தாத்தா, எங்க அப்பாவோட அப்பா ஜாதகம் எல்லாம் பார்ப்பாரு இந்த காலத்துல. அவர்கிட்ட ஒருத்தருக்கு வந்து காலில் வந்து பயங்கர வலி இருக்கு. காலில் வலி வந்து அடிபட்டுருச்சு. அடிபட்ட அப்புறம் திருப்பி வழிக்கு விழுந்து ஏதோ பிரச்சனை வந்து எங்க தாத்தாட்ட கூட ஜாதகத்தை காமிச்சாரு. தாத்தா பார்த்துட்டு, போன ஜென்மத்துல நீ பசுமாட்டை எட்டி உதைச்சிருக்க, உனக்கு அதனாலதான் இப்படி கால் சரியாவே போக மாட்டேங்குது அப்படின்னாரு. விழுந்து விட்டாரு எங்கேயோ பாவம். ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட பேர் எட்டி வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பாத்ரூம்ல வைக்க விழுந்துகிட்டே இருக்கும். சரியா? சோ அதனால அந்த வல்வினை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த கர்மா வல்வினை. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அது பல விதத்துல கஷ்டம் கொடுக்குது. ஒண்ணு, காசு பணம் வர வேண்டிய காசு பணம் வர மாட்டேங்குது. வந்தா காசு நிக்க மாட்டேங்குது, அது ஒரு பிரச்சனை. அதுல மெயின் வந்து வியாதி. உடம்பு வியாதி ரொம்ப மோசமானது. ஸோ அந்த நோய்கள், ஸோ உடம்பு நோய்கள் பிளஸ் பலவிதமான பிரச்சனைகள் அதெல்லாம் நமக்கு வந்து வருது. அந்த அந்த கர்மாவுடைய எஃபெக்டை நம்ம எப்படி கொஞ்சம் குறைக்கலாம்னா, ஓரளவுக்கு தான தர்மம் பண்ணி அந்த பாவம் போகாது, பட் அந்த கர்மாவோட எஃபெக்ட் கொஞ்சம் குறையும். இப்போ எப்படி பல்ல பிடுங்கும்போது அல்லது நமக்கு ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த இது போடுறாங்கல்ல, அனஸ்தீஷியா மயக்க மருந்து கொடுக்குறாங்க. மயக்க மருந்து கொடுத்தா அந்த ஆப்ரேஷன் பெயின் தெரியாது, பல்லு பிடுங்குற பெயின் தெரியாது. அதே மாதிரி அந்த புண்ணிய காரியங்கள் கொஞ்சம் செய்தோம் அப்படின்னா, தான தர்மங்களை பரிகாரம் எல்லாம் பண்ண சொல்றாங்க ஜோசியர். அதெல்லாம் பண்ணா கொஞ்சம் அந்த கஷ்டத்தோட எஃபெக்ட் கொஞ்சம் நம்மளுக்கு குறையும். ஆனா அப்படி இருந்தா அது ஒரு சில கர்மா தான். சில கர்மா அனுபவிச்சு ஆகணும். ரொம்ப கொடூரமா இருக்கும். ஸோ வியாதி, பண நஷ்டம், நமக்கு பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல நமக்கு வந்து வேலையில ஒன்றும் பெரிய அளவுல வருமானம் வரமாட்டேங்குது, இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து இந்த கர்மாவனுடைய காரணம். அப்போ இப்படிலாம் இருந்தா கூட ஆழ்வார் சொல்றாரு, சிங்க பிரானவன் எம்மான், இந்த நரசிம்மரை நீங்க வழிபட்டீங்கன்னா, ஒருவேளை அவருடைய கருணை இருந்தால் உங்களுக்கு இந்த வியாதி சரியா போயிடும். இல்லாட்டாலும் அதை தாங்கிக்கிற பலத்தை நரசிம்மர் கொடுப்பார் அப்படிங்கிறாரு. எம்மான் சிங்க பிரானவன் எம்மான்ங்கிறார். எங்க நரசிம்மர்னு அந்த ஃபீலிங்கை கொண்டு வரணும். பகவான் நரசிம்மர் வந்து யாரும் எங்கேயோ உட்காந்துருக்காரு கிடையாது. அவர் நம்மால் அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வந்தா அந்த வியாதியை தாங்கக்கூடிய பவர் வந்து நமக்கு கிடைக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இரண்யகசிபு அவர் அழித்தாரோ அதே போல உங்களோட வியாதிகளையும் அவர் வந்து அழிப்பார். அதனால அந்த வியாதிகளை பார்த்து ஆழ்வார் சொல்றாரு, இங்கு புகையன்பின் இங்கு புகையன்பின் எளிதென்று கன்றீர் புகையன்பின். புகையன்பின் இங்க வராதேங்கிறார் ஆழ்வார். 3 தடவை சொல்றாரு. 3 தடவை. அதி ஆத்மிக, அதி பௌத்திக, அதி தெய்வீக ஒண்ணு. இன்னொன்னு மனம், வாக்கு, உடம்பு. இந்த 3 விதமான கஷ்டங்களும் எங்கிட்ட வராதிங்கன்றதுக்காக 3 தடவை சொல்றாரு. எங்க வேணா போங்க, எங்கிட்ட வராதிங்க. இங்கு புகையன்பின் இங்கு புகையன்பின். புகையன்பின்னா வராதிங்கன்னு அர்த்தம். வராதிங்க, வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் சிங்கப்பிரான் அவன் எம்மான், அந்த நரசிம்மரை நான் வந்து ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்க இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி ஆழ்வார் வந்து அந்த பாசுரத்தை பாடி முடிக்கிறாரு. ஸோ இதோட இன்னைக்கு நம்ம நிறுத்திக்கலாம். நாளைக்கு இந்த பாசுரத்தை ஒரு ரீகேப் மட்டும் உங்களுக்கு பண்ணி சொல்லிடுறேன். ஆண்டாளுடைய பாசுரங்கள் ஒரு 2-3 இருக்கு, அதை நாளைக்கு பார்த்துடலாம். அந்த போன வாரம் கேட்ட கேள்விக்கு பத்மானி பிரபுவோட ஆன்சர், அதை இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், இல்லை கேள்வி கிட்ட இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.
கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். अनंत कोटि वैष्णव वृंद की जय. लक्ष्मी नरसिम्हदेव भगवान की जय. भक्तराज प्रहलाद महाराज की जय. हरे कृष्णा.